அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூர் சென்று கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் லாஸ்ட் இயர் இறந்துருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அவர் பனையூரில் அவங்கள வரவழைச்சு மீட் பண்ணது பெரிய பேசு பொருளாச்சு. அண்ட் தென் இப்போ தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அந்த மக்களை மீட் பண்ணுறதுக்கு. இப்போது அரசியல் கட்சிகள் உட்பட நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் அவர் கொடுக்க போகிற அந்த 32 அரசு பணி ஆணை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. பிரச்சாரத்துக்காக லாஸ்ட் இயர் கரூர் போகிறார். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டூ மச் க்ரௌட். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பலியாயின. அது தமிழகத்தையே உலுக்கி எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த சம்பவம். அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். ஆக்சுவலி அந்த சம்பவம் நடந்த உடனே 20 லட்சம் தாவேகா தரப்புலேருந்து இழப்பீடாக இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. கவர்மெண்ட் சைடில் இருந்தும் ஃபண்ட் அப்போ அலோகேட் பண்ணாங்க. ஸோ இப்போது சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த 32 குடும்பங்களுக்கு தலா ஒரு அரசு பணி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. இதை வன்மையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டுமே எதிர்க்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய விமர்சனங்கள், நிறைய பேர் அது கொடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் போடுற ரீல்ஸ் எல்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தோம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியல, நீங்கள் வேறு எனி ஹெல்ப் என்ன பண்ணுங்கள், பட் ஒய் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தாவேகா பொறுப்பேற்றுக்க வேண்டிய சம்பவம், நீங்கள் தான் அந்த இழப்பீட்டை பொறுப்பேற்றுக்கணும், அதை தமிழ்நாடு அரசின் தலையில் திணிப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து நாம் என்ன நினைக்கிறோன்னா, எப்படி பார்த்தாலும் சம்பவம் நடந்துருச்சு, இழப்பு தான். அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுக்குறீங்க, ஓகே, 32 பேருக்கு. இப்போ அமோனியாவில் ஒடிசாவை சேர்ந்த எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு இஃப் ஐம் நாட் ராங் 1 or 2 lakhs கொடுத்தோம். அது போதுமானது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது கேட்கப்படவே இல்லை. அது வேலைக்காக நம்மளோட தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 lakhsங்கிறது போதுமான தொகை இல்லை அப்படின்னு வற்புறுத்தியும் அதை பற்றி எதுவும் கண்டுக்கலை. நிறைய பேர் இந்த சுத்திகரிப்பு இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க, தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி விவசாய கடன்க முழுசாக தள்ளுபடி பண்ணணும்னு எவ்வளவு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, அது செவி சாய்க்கப்படவே இல்லை இன்னும். இந்த மாதிரி ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கும்போது இந்த தருணத்தில் இது கொடுக்கறது ஒருவேளை ரைட்டாக இருக்காதுன்னு தோணுது. அது கொடுக்கலாம், தப்பில்லை. எப்படியோ தவறு நடந்துருச்சு, குடும்பம் ஒரு உசுரை இழந்துருச்சு, அவங்களுக்கு ஒருவேளை இந்த ஜாப் கொடுக்கறது மூலமாக அவங்க ரெக்கவர் ஆவாங்கன்னா ஹாப்பி. அட் த சேம் டைம் விவசாயம் எவ்வளோ முக்கியம். எத்தனை விவசாயி கடன் கட்ட முடியாமல் இறந்தே போனாங்க, அவங்கள மீட்டெடுக்க எத்தனை கவர்மெண்ட் ஜாப் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதை கன்சிடர் பண்ணும் இந்த கவர்மெண்ட். அண்ட் தென் இறந்து போன இந்த அமோனியா கேஸால் இறந்து போன இந்த குடும்பங்களை என்னென்னு பார்த்து தேவையானது செய்யணும். இது ஒருதலை பட்சமான முடிவாக இருந்துடக்கூடாது. எல்லா மக்களுக்கும் சமமான நிதி, சமமான முன்னெடுப்பை எடுத்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.